பாப் இசை குழுவுக்கு உலகம் முழுவதும் பெரும் ரசிக பட்டாளம் இருக்கிறது. இந்த K-pop குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களில் ஒருவர் ஜூங்குக். இவர் தென்கொரிய தலைநகர் சோலில் வசித்து வருகிறார். எண்ணற்ற ரசிகைகள் இவருக்கு உள்ள நிலையில் பிரேசிலை சேர்ந்த ஒரு ரசிகை இவர் மீது காதல் கொண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்கொரியாவுக்கு வந்துள்ளார். ஜூங்குக் வீட்டுக்குள் நுழைய முயன்று அங்கேயே சுற்றி வந்த அந்த பெண் காதல் கடிதங்களை ஜூங்குக் வீட்டுக்குள் வீசி எறிந்துள்ளார். கிடைக்கும் இடைவெளிகளில் எல்லாம் காதல் கடிதங்களை வீசியும் சுருட்டி போட்டும் இவர் கவனம் ஈர்த்திருக்கிறார். சில தினங்களுக்கு பிறகு மீண்டும் வந்த அந்த பிரேசில் ரசிகை ஜூங்குக் வீட்டின் காலிங் பெல்லை 133 முறை அடித்து தொல்லை செய்திருக்கிறார். இதையடுத்து டிசம்பர் 13ஆம் தேதி ஜூங்குக் வீட்டுக்கு வந்த உணவு டெலிவரி நபரை பின்தொடர்ந்து வீட்டுக்குள் நுழைய முயன்றார். இந்த புகாரில் அந்த பெண் கைது செய்யப்பட்டார். மீண்டும் ஜூங்குக் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரித்து அந்த பிரேசில் பெண் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னரும் அந்த பெண் அடுத்த சில வாரங்கள் தொடர்ந்து ஜூங்குக் வீட்டை சுற்றி வந்ததை அடுத்து அவர் வீட்டுக்கு 100 மீட்டர் சுற்றளவு வரை அந்த பெண் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த பிப்ரவரி மாதத்திலும் அந்த பெண் ஜூங்குக் வீட்டுக்கு வந்துள்ளார். மொத்தம் 22 முறை அந்த பெண் ஜூங்குக் வீட்டுக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து BTS பாப் ஸ்டார் ஜூங்குக்கை தொல்லை செய்வதை அடுத்து பிரேசில் பெண்ணுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்த பெண் மேல்முறையீடு செய்ய வசதியாக நீதிமன்றம் இந்த தண்டனையை 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைத்துள்ளது. இந்த பிரேசில் பெண் தென்கொரியாவை விட்டு வெளியேற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை போலவே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜூங்குக் தனது ராணுவ சேவையை நிறைவு செய்து திரும்பிய போது 30 வயதுடைய சீன பெண் ஒருவர் ஜூங்குக் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த புகாரில் கைது செய்யப்பட்டார்.